அனைவருக்கும் வணக்கம். தனுஷ் அவர்கள் இந்தியில் நடித்து தமிழ் டப்பிங் உடல் இன்று வெளியே இருக்கிற தேரேஸ்மே படம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த படத்தை இயக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி 2013 தனுஷை வைத்து ராஞ்சனா அப்படின்னு இந்தியில் எடுத்தவர் தான். இவர் வந்து ராயனும் இவர் தாங்க இயக்கியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா தேரேஸ்மே படத்தின் கதை என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தனுஷ் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா காலேஜ் போயிட்டு இருக்காங்க. 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா சுற்றி படமாக்கியிருக்காங்க. இது 2 பேருக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். தனுஷ் அவர்கள் வந்து நம்ம நடிப்பில் சொல்ல வேண்டியதில்லை, அந்தளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு. பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயியாகவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டான ஒரு கேரக்டர்லையும் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து பளிச்சுன்னு தெரிகிறாப்புல. காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா புசுக்குன்னு இறங்கி வந்தாருங்க. பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்காரு. இப்போ இருக்கிற பிரதீப் ரங்கநாதனுக்கு ஈக்குவலாகவே வந்து பண்ண ஆரம்பிச்சிங்களேன். அந்த அளவுக்கு வந்து நடிப்பில் செம்மையாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயினி அவங்க கொடுத்த கேரக்டரை அவங்க சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி அப்பா கேரக்டர் ஒரு முக்கியமான கேரக்டராக இருக்குங்க. அது வந்து எந்த படத்தை ஞாபகப்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் படத்தை ஞாபகப்படுத்துது. என்னன்னா எங்கேயோ இதை பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம தோணும் பொழுது பார்த்தீங்கன்னா பாலசக்தியில் இயக்குன காதல் படம் வந்து பரத் நடிச்சிருந்த படம். அது பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நமக்கு முழுக்க ஞாபகப்படுத்துது. அந்த படத்தோட ரிசர்வேஷன் நிறையவே இருக்குது. கேரக்டரைசேஷன் எல்லா கேரக்டரைசேஷன்லையும் அதில் இருக்க கேரக்டரைசேஷன் தூக்கி அப்படி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த படத்தை கொண்டு வந்து அந்த கேரக்டரைசேஷன் அதில் தூக்கி போட்டு நிறைய சீன் இதில் வருதுன்னு வச்சுங்களேன். அந்தளவுக்கு எனக்கு ஞாபகப்படுத்துது. ஆனால் தனுஷ் அவர் கொடுத்த கேரக்டரையும் ஹீரோயின் அவர் கொடுத்த கேரக்டரையும் மொத்தமாக அந்த படத்தில் நடித்த ஒரு 4 கேரக்டர் இருக்காங்க. அந்த 4 கேரக்டருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஆனால் தனுஷ் வந்து அப்பப்போ வந்து பயங்கரமாக கோவப்படுவார். அந்த கோவப்படுற விஷயங்களை அது லவ்வுக்காக கோவப்படுறாரா, இல்லை ஃபேமிலி விஷயமா, இல்லை இது சமூக சார்ந்த விஷயத்துக்கு கோவப்படுறாரா அப்படின்ற விஷயங்களை தெளிவாகவே சொல்லலை. அவர் கோவக்காரர் அப்படின்றதுனால பஸ்ஸில் ஏறி திடீர்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி நல்லா உடைக்கிறாரு. எதுக்கு அதை பண்ணுறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இல்லை தான் செய்கிறது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏன்னா உன்னை ஃப்ரெண்ட்லேயே தான் லவ் பண்ணுறேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து 90s 2000 ஆரம்பத்தில் நடக்கிற கதை மாதிரியும் தெரியுது, தற்போது நடக்கிற கதை மாதிரியும் இருக்குது. இதில் வந்து கேரக்டரைசேஷன் பயங்கர குழப்பத்திலேயே போயிட்டு இருக்கு. நம்மளே வந்து குழப்பத்தில் ஆக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா படமும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்காங்க. 2.25 மணி நேரம் ஓடிட்டு இருக்கு படம். ஏன்னா போயிட்டே இருக்கு. என்னடா சொல்ல வரீங்க, சரி இன்டர்வல் பிளாக்ல தான் ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தா இன்டர்வல் பிளாக்லையும் எந்த சுவாரஸ்யமும் இல்லை. இதில் வந்து ஒளிப்பதிவாளர் பார்த்தீங்கன்னா அவர் பங்கு நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடி போயிருவீங்க. ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காருங்க. அதே 2 சாங் நல்லா தான் இருக்குது. ஆனால் பேக்ரவுண்ட் மியூசிக்கு சொல்கிற மாதிரியே இல்லை. ஏன்னா பாய்ஸ் படத்துலலாம் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பிச்சிருப்பார். இதே மாதிரி கதைக்களனால நான் சொல்ல வரேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கதைக்களத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் எந்த அளவுக்கு பண்ணணும், ஏஆர் ரஹ்மான் இதுலேயும் கோட்டை விட்டார். அதே எடிட்டிங்லாம் ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஆனால் படம் ஸ்லோவாக போகுது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளை தேட்டரில் உட்காந்து எந்த அளவுக்கு தான் தனுஷோட நடிப்பை நம்ம பார்த்துட்டு இருக்க முடியும். கதையில் ஒன்றர முடியாத படத்தை நம்மளாம் வந்து 1 நேரத்துக்கு முன்னாடியே உட்கார முடியாது. இதில் 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஓட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்குது தெரியுங்களா? ஹீரோயின் வந்து இந்த தனுஷ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மாடியில் போய் புலம்பி இன்னொருத்தவங்களை சொல்லி அழுகுறாங்க. அவங்க வந்து என்னை விட்டுட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒன்றுமே புரியலங்க கதையை. இதே மாதிரி தான் வந்து ஹீரோயின் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கொண்டு போகிறாங்க. நமக்கு பயங்கர குழப்பமாகி போயிடுது. உண்மையிலுமே ஹீரோயினி தனுஷ் லவ் பண்ணிச்சா இல்லையா, தனுஷ் உண்மையிலுமே ஹீரோயின் லவ் பண்ணாங்களா இல்லையா, இது நமக்கு பயங்கர குழப்பத்தை ஏற்படுது. எப்படி உட்காந்து தேட்டரில் பார்க்க முடியும்? ஏன்னா கடைசியில் இன்னொரு சம்பவம் நடக்கும். மேரேஜ் பண்ணிட்டு போய் இந்த குழந்தைய கொண்டு வந்து தனுஷ்ட கொடுக்குறாங்க. இந்த குழந்தைய நீ பார்த்துக்கன்றாங்க. டேய் 90s இப்போ நடக்கிற கதை மாதிரியும் கொண்டு போயிட்டு இப்போ நடக்கிற கதை மாதிரி லிங்க் பண்ணி நீங்கள் பயங்கரமான ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது இந்த கதையை பண்ணாங்கன்னு தெரியல. டைரக்டர் குழப்பமாக ஒரு ரைட்டிங்கை பண்ணியிருக்கும் போது நம்மளையும் அப்படி மென்டல் ஆகுறது. ஹீரோயின் கேரக்டர் சுத்தமாகவே அப்படிதாங்க இருக்குது. நம்ம சொன்ன மென்டலாக இருக்கும் போதுன்னு அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் தனுஷ் கேரக்டர் ஓரளவுக்கு பரவாயில்லன்றது. ஆனால் ஒட்டுமொத்த படமும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது படம் வந்து ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்ச போது இது வந்து காதல் படத்தோட சாயல் அப்படின்னு தானே இருந்தாலுமே சரி ட்ராக் மாறும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டே வந்தால் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சுமார் தான், பாட்டும் சுமார் தான். அப்புறம் ஸ்க்ரீன் பிளே வந்து ரைட்டிங்கில் ஒன்றுமே பண்ணலங்க. அப்படியே தூக்கி காதல் படத்தை தூக்கி அப்படியே உல்ட்டாவாக பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளே பண்ணி விட்டாங்க. நம்ம முழுசாக உட்காரவே முடியல. சரி இன்டர்வல் பார்க்கலாம் ஏதாவது பண்ண நினச்சா அதுலேயும் எதுவும் பண்ணல. கிளைமேக்ஸாவது நல்லா இருக்கும்னு பார்த்தா கடைசியில் அந்த குழந்தை அழுவுறது தான் நமக்கு கேட்க முடிஞ்சது. தேட்டரில் எல்லாருமே வந்து பயங்கரமாக சிரிக்கிற ஒரு சம்மரம் இருந்தது. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினி பயங்கர எமோஷனலை ஃபீல் பண்ணி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு எமோஷனல் சீன். ஆனால் தேட்டருக்குள்ளே சிரிச்சிட்டு இருக்கு. இப்போ படம் எப்படி இருக்கு நீங்களே பார்த்துங்க. அடுத்தடுத்து தொடர்ந்து ரிலீஸ் ஆகும் படத்தின் விமர்சனங்களை தொடர்ந்து பார்ப்போம். தொடர்ந்து மகேஷினோட இணைந்திருங்கள். மகேஷ் சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.